Hello students, I am Lakshmi. நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.7 அதாவது சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.7 அதில் செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட் த ஃபர்ஸ்ட் 3 terms of the GP whose first term and the common ratio are given below. A equal to 6, R equal to 3. ரோமன் லெட்டர் 1ல் A equal to 6, R equal to 3ன்னு கொடுத்துட்டாங்க. 3 terms நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதை வச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னுங்கிறது இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து மீதி 3 டேர்ம் கண்டுபிடிப்பீங்க. ஜிபிக்கு இதுதான் உங்களோட ஃபார்முலா. டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னுங்கிறது ஃபார்முலா. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த என்னங்கிற இடத்துல 1 போட்டிங்கன்னா அப்போ டி பவர் 1 ஈக்குவல் டு ஏங்கிறது உங்களுக்கு 6, ஆறுங்கிறது 3. ஸோ என் மைனஸ் ஒன்னுங்கிறது 1 மைனஸ் டி ஒன்னுனா இப்போ இங்கே 1 மைனஸ் 1 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 மைனஸ் ஒன்னுங்கிறது என்ன 0. ஸோ 3 பவர் 0, 3 பவர் 0ங்கிறது என்ன உங்களுக்கு 1 ஆகிடும். ஸோ 6 இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? அப்புறம் T2 பண்ணோம். T2 என்ன 6 இன்ட்டு ஏங்கிறது 6, 3 பவர் ஆறுங்கிறது 3, 3 பவர் என்னங்கிறது இங்கே 2 கொடுத்துட்டுருக்கோம் நம்ம. அப்போ 2 மைனஸ் 1ன்னு வந்துடும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்? 3 பவர் 2 மைனஸ் 1 இஸ் 1. ஸோ 3 பவர் 1. ஸோ 6 இன்ட்டு 3 18. அடுத்தது T3ங்கிறதுனா 6 இன்ட்டு 3 பவர் 3 மைனஸ் 1. 3 இருந்தால் இங்கே n3 வரும், 3 மைனஸ் 1. அப்போது 3 ஸ்கொயர்ட் ஆகிடும். ஸோ 6 இன்ட்டு 3 ஸ்கொயர் 6 இன்ட்டு 9 விச் இஸ் ஈக்குவல் டு 54. ஸோ இப்போ அந்த 3 terms என்ன? therefore the three terms are 6, 18 and 54. நம்ம கண்டுபிடிச்சிடும். 3 dots வச்சுக்கோங்க, ஏன்னா இது அப்படி போயின்னு இருக்கோம். ஸோ அவங்க கேட்டது 3 terms, அந்த 3 terms வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செகண்டு ரோமன் லெட்டர் 2ல் என்ன கொடுத்துருக்கு? A equal to root 2, R equal to root 2ன்னு கொடுத்துருக்கு. இப்போ இதே ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். TN equal to AR பவர் n minus 1 யூஸ் பண்ணோம். வச்சு நம்ம 3 T1, T2, T3 3 கண்டுபிடிக்கணும். 3 terms கேட்டதுனால அப்போ T1 equal to ஏங்கிறது root 2 into Rங்கிறது root 2 to the power 1 minus 1. n minus 1ங்கிறது என்ன? 1 இருக்கிறதுனால 1 minus 1. ஸோ இங்கே உங்களுக்கு 0 ஆகிடும். root 2 பவர் 0 ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ root 2 into 1ங்கிறது root 2. ஸோ T2ங்கிறது என்ன? root 2 into root 2 to the power n இருக்கிற இடத்துல இங்கே 2னா இங்கே 2 போடணும். 2 மைனஸ் 1. ஸோ 1ன்னு ஆகிடும். ஸோ root 2 into root 2 ஈக்குவல் டு 2ன்னு வரும் உங்களுக்கு. root 2 into root 2 2. ஸோ T2ங்கிறது உங்களுக்கு 2. T3 என்ன? T3ங்கிறது root 2 into root 2 to the power 3 minus 1. என்னங்கிறது 3. ஸோ 3 மைனஸ் 1. ஸோ அப்போ என்னாகும் உங்களுக்கு? இது வந்து ரூட் ஸ்கொயர்ட் ஆகிடும். அப்போ ரூட் ஸ்கொயர்டுன்னு என்ன? root 2 into root 2 2. அப்போ 2 into root 2 which is equal to 2 root 2. ஸோ 3 terms நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். root 2, 2, 2 root 2. இது 3. ஓகேவா? அப்புறம் 3 dots வச்சுக்க மறந்துடாதீங்க. அப்புறம் ரோமன் லெட்டர் 3 ஏங்கிறது 1000, ஆறுங்கிறது 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ T1 போட்டுக்கோங்க. 1 போட்டால் உங்களுக்கு ஏங்கிறது 1000 இன்ட்டு ஆறுங்கிறது 2/5 டு த பவர் n மைனஸ் 1னா 1 மைனஸ் 1. ஸோ இது 0 ஆகிடும். ஸோ இங்கே 1 வந்துடும். ஸோ 1000 இன்ட்டு 1 1000. அப்புறம் T2ங்கிறது என்ன உங்களுக்கு? 1000 இன்ட்டு 2 பவர் 5 nங்கிறது 2. ஸோ 2 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1000 இன்ட்டு 2 என்ன 2/5. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? 2 மைனஸ் 1 1 ஆகிடும். ஸோ 2/5 வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1000 வந்து இந்த 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது 5 போச்சுன்னா இங்கே 1 5s are 5, 2 5s are 10. இந்த 2 0 இங்கே போட்டுருங்க. ஸோ 200 இன்ட்டு 2 400 வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது T3க்கு என்ன? 1000 இன்ட்டு ஏங்கிறது 1000 இன்ட்டு ஆறுங்கிறது 2/5 டு த பவர் 3ங்கிறது 3 மைனஸ் nங்கிறது 3. ஸோ 3 மைனஸ் 1. ஸோ 2/5 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் உங்களுக்கு. 1000 இன்ட்டு 2/5 ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து இது என்னது? 2 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர். ஸோ 4/25. அப்போ இந்த வந்து உங்களுக்கு வந்து இந்த 25 வந்து இந்த 1000ல் நம்ம கேன்சல் பண்ணலாம். 125 25
425 சார் 100, இந்த 0 மேலே எடுத்துன்னு போயிடுங்க. 40 into 4 வந்து 160. அப்போ இந்த 3 டேர்ம்ஸ் என்ன உங்களுக்கு? 3 டேர்ம்ஸ் ஆர் 1000, 400, 160. 3 டாட்ஸ் வச்சுருங்க. ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 3 டேர்ம்ஸ் கேட்டாங்க, நம்ம 3 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். புரியுறதா உங்களுக்கு? ஸோ அடுத்தது நம்ம இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஜிபி 729, 243, 81 3 டாட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இதோட T7 கேட்டிருக்காங்க. இதனோட T7 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? T7 கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்ம இப்போது T7 பார்க்கணும். T7 என்ன உங்களுக்கு? ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது 729. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? ஆர் வேணும். ஆருங்கிறது என்ன? T2/T1. ஸோ T2ங்கிறது என்ன உங்களுக்கு? 243/729. ஓகேவா? T2/T1 729 which is equal to 1/3. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி Tn equal to AR power n-1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு தேவையான T7 தேவை. சப்போஸ் therefore T7 equal to ஏங்கிறது 729, ஆருங்கிறது 1/3. ஸோ 1/3 to the power 7 minus 1. அப்போது 723, 7 minus 1ங்கிறது என்ன? 6. ஸோ 1/3 பவர் 6. 729 into 1/3ங்கிறது 6. ஸோ 3 power 6 என்ன? நல்லா இருந்து நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 3 power 1, 3 power 2, 3 square, 3 cube, 3 power 6 இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 power 10 வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். இப்போ 3 power 6ங்கிறது என்ன? 729. ஸோ இந்த 729 இந்த 729 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஓகேவா? 1/3 ஹோல் பவர் 6ங்கிறது என்ன? 1/3 power 6. ஓகேவா? அப்போ இது 729, 3 power 6 729. இந்த 729 இதுவும் கேன்சல் ஆகிடுதுன்னா உங்களுக்கு 1ன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ T7 equal to 1ங்கிறது உங்களோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம 4th சம் பார்க்கலாம். 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் ஸோ தட் எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 15 ஆர் வந்து உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. இது வந்து உங்களுக்கு ஜிபியில் வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 15ங்கிறது கான்சிக்யூட்டிவ் டேர்மாக இருக்குது. இதில் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் என்ன நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து இந்த டேர்ம் ஜிபி இந்த டேர்மில் இது வந்து T1, T2, T3 இதை வச்சு நம்ம T2/T1 அண்ட் ஈக்குவல் டு T3/T2 இல்லையா? ஜிபியில் உங்களுக்கு ரேஷியோ காமன் ரேஷியோ என்ன? இப்படி ஈக்குவலாக வரும் இல்லையா எல்லாமே? அப்போ வந்து நீங்கள் இதை போட்டுன்ட்டு இதில் நீங்கள் இந்த T2, T1, T3, T2 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ T2/T1 என்ன? எக்ஸ் ப்ளஸ் 12/x ப்ளஸ் 6 இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் 12/x ப்ளஸ் 6. T3/T2 என்ன? எக்ஸ் ப்ளஸ் 5/x ப்ளஸ் 12. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர்ட் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 15. இப்போ என்ன பண்ணுங்கள்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 24x ப்ளஸ் இதை இது பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, 6 இன்ட்டு எக்ஸ் 6x, அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ் இன்ட்டு 15 15x, 6 இன்ட்டு 15 வந்து 90. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு? இங்கே 24x இருக்கும். அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து 6x ப்ளஸ் 15xங்கிறது வந்து 21x. ஸோ இந்த 21xை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 24x மைனஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பரை ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 24x
மைனஸ் 21x ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 21x ஆகிடும் இந்த பக்கம் வந்ததுன்னா. அப்புறம் 144 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 144. இங்கே 90 மைனஸ் 144 வந்துடும். இப்போ இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா சப்ராக்ட் பண்ணால் 3x ஆகிடும். இது ஈக்குவல் டு இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 54 ஆகிடும். ஸோ இப்போ 3x ஈக்குவல் டு மைனஸ் 54. எக்ஸுங்கிறது என்ன உங்களுக்கு மைனஸ் 54/3 ஆகிடும். அப்போ வந்து இதை 54 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 18 வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ அவங்க கேட்டதுனா எக்ஸ் வேல்யூ கேட்டாங்க, நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18ங்கிறது ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் எல்லா வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க மறக்காமல். ஓகேவா? எல்லாரும் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சென்டம் வாங்குவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.